இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மோடு பேசுவாராக. எத்தனை பேர் வாழ்க்கையில் அடிக்கடி ஏதாவது தீர்மானம் எடுக்கிறீங்க? டெசிஷன், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி ஏதாவது எடுக்கிறீங்களா? நிறைய எடுக்கிறீங்களா? எடுக்கிறோம், ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அப்படித்தானா? ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 30:5. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், பிரயோஜனமானவைகள். யாரெல்லாம் அவரை நம்பி அவரிடத்திலே வருகிறார்களோ அவர்களை அவர் பாதுகாக்கிறார், கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்த ஒரு வாலிபன் எடுத்த தீர்மானத்தை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். பைபிளில் சில பேர் சில நேரங்களில் நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க, தீர்மானம் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு வாலிபன் நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லி இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். நான் கிட்டத்தட்ட பாதி வசனம் சொல்லிட்டேன். யாரு? தானியேல். வெரி குட், கரெக்ட். தானியேல் 1:8 வாசிங்க. போதுமா? இங்கே தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ராஜாவின் போஜனத்தினாலே நான் என்னை கரைப்படுத்த மாட்டேன். I should not defile myself. இந்த பகுதியை அடிக்கடி நாம் தியானித்திருக்கின்றோம். வேதத்திலே காணப்படுகின்ற மிகச்சிறந்த தீர்மானங்களில் இதுவும் ஒன்று. நல்ல தீர்மானங்கள் எடுப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இங்கே தானியேலும் அவனோடு இருந்த நண்பர்களும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். எதற்காக இந்த தீர்மானம் எடுக்கிறார்கள்? நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா இஸ்ரவேல் மக்களை சிறைபிடித்து அடிமைகளாக தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வருகிறார். அந்த நாட்களிலே ஒரு நாட்டை வென்று கைப்பற்றும் பொழுது அங்கே இருக்கின்ற மக்களையும் சிலரை அடிமைகளாக பிடித்து கொண்டு வந்து அவர்களை தங்களுடைய நாடுகளில் பயன்படுத்துவார்கள். அவர்களுடைய திறமைக்கு தகுந்ததை போல அவர்கள் பயன்படுத்துவார்கள். நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம் முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா, அரண்மனையில் சேவிக்க தகுதியுள்ளவர்களாகிய வாலிபர்களை அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ தானியேல் அவனுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களையெல்லாம் ராஜா பிடிச்சிட்டு வந்து, இவங்கெல்லாம் நல்ல வாலிபராக இருக்கிறார்கள், அறிவாளியாக படித்தவங்களாக இருக்கிறாங்க, இவங்களை நம்ம அரண்மனையில் நம்மளுடைய வேலைக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காக அரண்மனையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் யூதர்கள். இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடத்துகிறாரு, ஒரு பயிற்சி கல்லூரிக்கு அனுப்புகிறார். நீங்கள் போய் எங்களுடைய லாங்குவேஜை படிங்க, கலாச்சாரத்தை படிங்க, அரண்மனையில் எப்படி வேலை செய்யணுமோ அதற்குரிய கணக்கு வழக்கெல்லாம் எப்படி பார்க்கணும் அதெல்லாம் படிங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தானியேலும் நண்பர்களோடு இன்னும் நிறைய பேர் இருந்தார்கள், யூதர்களும் அதிலே இருந்தார்கள். அந்த சமயத்தில் ராஜா என்ன பண்ணுறாரு, ஸ்பெஷலாக இவங்களை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய உணவுல ஒரு பங்கை இப்படிப்பட்ட ட்ரைனிங்ஸ்க்கெல்லாம் அனுப்புறாரு. நீங்க நல்லா படிச்சு நல்லா வரணும் அப்படின்றதுக்காக ராஜா உணவை அனுப்புகிறார். ராஜா உணவு எப்படி இருக்கும்? தி பெஸ்ட் ஃபுட் இந்த வேர்ல்டு இல்லையா?
அப்ப இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அதைத்தான் நம்ம வாசிக்க கேட்டோம். யூதர்கள் அந்த நாட்களிலே அவர்களுக்கென்று ஆண்டவர் சில கட்டளைகளை பழைய ஏற்பாட்டிலே கொடுத்திருந்தார். கவனிமா, நாயை பார்த்ததே இல்லையா? உங்களை தான். ரைட். நாய் முன்னாடி உட்கார வச்சுருவோமா? கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன் நான். ரைட், எங்க விட்டேன்? பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சில உணவு வகைகளை யூதர்கள் சாப்பிடக்கூடாது. அதனால இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உண்மையிலே தானியேலுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்திருந்தார்கள். எப்பயுமே இந்த மாதிரி குழுவா வாழ்கின்ற பொழுது நல்ல நண்பர்கள் நமக்கு இருப்பது முக்கியம். அவங்க தான் நம்மை நல்ல வழியிலே நடத்துவார்கள், தப்பு செய்யும் பொழுது திருத்துவார்கள். அப்ப இந்த 4 பேரும் நல்ல நண்பர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ராஜா உணவை சாப்பிடக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம். ராஜாவுடைய உணவு எவ்வளவு சுவையா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்க. அதான் முக்கியம். இன்னொன்று, இப்படி தீர்மானம் எடுத்ததுல அவங்களுக்கு 2 விதமான ஆபத்து இருந்துச்சு. ஒன்று, ராஜாவினுடைய உணவை வேண்டாம் என்று சொன்னால் அது ராஜாவை அவமானப்படுத்துவதற்கு சமம். அப்ப இப்படி செய்பவர்களை கொலை தண்டனை கொடுப்பார்கள், மரண தண்டனை கொடுப்பார்கள். அது ஒரு ரிஸ்க். ஆனாலும் அவர்கள் ராஜா உணவு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் உதவி செய்தார். 2வது, எவ்வளவு நாட்கள் அவர்கள் இந்த உணவை வேண்டாம் என்று சொல்லி சாதாரண வத்த குழம்பு, ரசம், மோர், எப்படி சாதாரண உணவை எவ்வளவு நாள் சாப்பிட்டாங்க? பைபிள் பார்க்காம சொல்லுங்க. எவ்வளவு நாட்கள் இவர்கள் நான்வெஜ் வேணாம்னு சொல்லிட்டாங்க? 10 நாட்கள். வெரி குட். மிகவும் தவறான விடை. சொல்லுங்க, அதை டெஸ்ட் பண்றதுக்கு. சரி, பைபிளை பார்த்தே சொல்லுங்க. 6-7 வசனத்துல இருக்கும், வாசிங்க. இல்லம்மா, 5ஆம் வசனம் நினைக்கிறேன். எவ்வளவு நாள்? 3 நாளா, 3 வாரமா, 3 மாதமா? 3 வருஷம் நோ நான்வெஜ். வாலிபர்கள். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் 16 வயது இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். உங்களை மாதிரி தான் வாலிபர்கள், துடிப்பானவர்கள். ஹாஸ்டல்ல ஒரு வாரத்துல கறி போடலைன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரைக் தான் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ஆம்லேட்டாவது போட்டிருக்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை நம்ம மக்கள் கோயிலுக்கு வரும் பொழுது அப்கோர்ஸ் எல்லா வாரமும் கேசரி வடையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சேவம் கொடுப்பாங்க. சாப்பிட்டீங்களா? சரி, அதெல்லாம் விடுவோமா? கோயிலுக்கு வரும் பொழுதே பைபிள்லாம் எடுத்துக்கிட்டு கையில் ஒரு பையோட வந்திருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? போகும் பொழுது மீனோ, கோழியோ, ஆடோ, மாடோ வாங்கிட்டு போறது. ஞாயிற்றுக்கிழமை கறி இல்லைன்னா வீட்டில் பெரிய சண்டையே வரும். நீங்க நம்ம பசுமலை தெருவில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே நடந்து போனீங்கன்னா அப்படியே நல்ல ஸ்மெல்லு வரும். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? வாரத்தில் ஒரு நாள் ஒரு கவிச்சை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால தாங்க முடியல இல்லையா? வாலிபர்கள் 3 வருஷம் எல்லாம் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா? எழுத்த டேபிளில் உட்காந்துருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் நல்ல சிக்கன் 65, நல்ல கோழி காலெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க முருங்காயை கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா?
அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அந்த ஸ்மெல்லே அவங்களுக்கு கொல்லும் இல்லையா? இவங்களுக்கு என்ன இருக்கும்? ரசம் இருக்கும், மோர் இருக்கும், அப்பளம் இருக்கும், அவ்வளோதானே இருக்கும். ப்ராக்டிக்கலாக 3 வருஷம் இந்த மாதிரி தியாகம் செய்வது கடினமான ஒரு காரியம். ஆனாலும் எங்களுக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துவது தான் முக்கியம். இந்த பின்னணியில தான் 8ஆம் வசனத்துல தானியேல் தீர்மானம் எடுக்கிறாரு. தானியேலோ என்றால் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை கரைபடுத்தல் ஆகாது என்று. ஆண்டவருக்காக சில தீர்மானம் எடுப்பது கஷ்டமா தான் இருக்கும். குழுவா இருக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட சூழலில் வாழ்கின்ற பொழுது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவரே, எனக்கு நீர்தான் முக்கியம், உம்முடைய வார்த்தைகள் தான் முக்கியம். அப்படிதான் அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. உலகம் எவ்வளவுதான் என்னை இழுத்தாலும் உமக்கு நான் பிரியமாய் வாழ்வதுதான் எனக்கு முக்கியம். அதுதான் தானியேல் எடுத்த தீர்மானம். தானியேலும் அவருடைய நண்பர்களும். சரி, இப்போ உங்களுக்கு அந்த தீர்மானத்தினுடைய ஆழம் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ராஜா தெரிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தாங்க. இப்படியெல்லாம் தீர்மானத்தை யார் எடுப்பாங்க தெரியுமா? ஜேகாம் ஸ்டூடெண்ட்ஸா? ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பவர்கள் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புபவர்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுப்பார்கள். ஆண்டவரை நேசிப்பவர்கள் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுப்பார்கள். தானியேல் ஆண்டவரை நேசித்தார். தானியேல் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நினைத்தார். நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் இல்லையா? நல்ல தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதான் முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்ப என்னுடைய செய்தியினுடைய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இப்படி தீர்மானம் எடுத்ததினால் என்ன ஆசீர்வாதங்கள், அதான் முக்கியம். இந்த புத்தகத்திலே நம்ம பார்க்க முடியும், தானியேல் புத்தகத்திலே பார்க்க முடியும். ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக இப்படி வாழ்வேன், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன், இதற்கு எதிராக வருகின்ற காரியங்களை எல்லாம் நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பதினால் 4 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவது டெய்லி எனேபிளிங், தினசரி நடத்துதல். 9ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். அந்த ட்ரைனிங் சென்டருடைய சீஃப் கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் ராஜாட்ட போய் சொல்லல. அப்ப ஆண்டவருக்காய் நான் ஒரு தீர்மானம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை நடத்துகின்றார் அவருடைய பாதையிலே. தினசரி நடத்துதல், டெய்லி எனேபிளிங். He leads, he guides, he opens ways for me. வழிகளை திறக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6-7. 2 ராஜாக்கள் 18:6-7. அனுகூலம் ஆயிற்று, ஃபேவர், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். எசேக்கியா ராஜா பின்வாங்காமல் கர்த்தருடைய வழிகளில் இருந்தான். therefore, ஆகையால் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. நம்ம கூட சில சமயம் நினைக்கிறோம்ல, கிளாஸ்க்குள்ளே போகும் பொழுது, வார்டுக்குள்ளே போகும் பொழுதெல்லாம் இன்றைக்கு எனக்கு ஃபேவராக இருக்கணும், சில சமயம் எக்ஸாம் போகும்பொழுது நல்ல பேஷண்ட் அமையணும், உண்டா? அப்போ ஆண்டவருக்காக நான் நல்ல தீர்மானம் எடுத்தால் ஆண்டவர் என்னை அந்த நாளிலே நடத்துவார். டெய்லி எனேபிளிங், அனுகூலம் ஆயிற்று. 2வது காரியம், அதே தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தின் முன் பகுதியை வாசிங்க. ஆமென். அப்படியே 20ஆம் வசனம் வாசிங்க.
ம். ஆமென். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு நிற்கின்ற பொழுது டைனமிக் பவர். அந்த 17ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. ம். ம். போதுமா? ஞானம் சாமர்த்தியத்தை கொடுத்தான். திருவிவிலியம் அந்த டிரான்ஸ்லேஷன்ல தமிழ் எப்படி போட்டிருக்குன்னா ஆற்றலையும் விவேகத்தையும் கொடுத்தான். அப்ப ஆண்டவருக்காய் நான் நல்ல தீர்மானம் எடுத்தால் பலன், ஆற்றல், சமயோசித புத்தி, எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணுன்ற மெச்சூரிட்டி, அதான் அதுக்கு அர்த்தம். திடீர்னு சில சமயம் நம்மளை கேள்வி கேட்குறாங்கல்ல, மாட்டி விட்டுறாங்கல்ல, ஹவ் ஐ ஷுட் ஆன்சர், எப்படி நான் பதில் சொல்லுவது. அது மட்டும் இல்லை, அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் ராஜா எவாலுவேஷன் டெஸ்ட் வைக்கிறார். எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறார், ஓரல் டெஸ்ட் வைக்கிறார். என்ன போட்டிருக்கு பைபிளில் பார்த்தீங்களா? 10 மடங்கு சமர்த்தராக இந்த வாலிபர்கள் இருந்தார்கள். எல்லாரும் 60 மார்க் எடுத்தாங்கன்னா நம்மால் 600 மார்க். அல்லேலூயா. ஸோ டைனமிக் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த், அதான் முக்கியமான ஒரு காரியம். அதே மாதிரி தானியேலை ஆண்டவர் விசேஷமா உயர்த்தினார். 6ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனம் வேகமா வாசிங்க. ம். 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 போதுமா? நன்றி. இதுல தானியேலை கொண்டு வந்த ராஜாவுக்கு 120 தேசம் இருந்தது அவருக்கு கீழே. அவர் என்ன பண்றாரு, இந்த 120 தேசத்திற்கும் தேசாதிபதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு மேலாக நிர்வாகம் பண்ணுவதற்கு 3 பிரதானிகள், பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. இந்த 3 பிரைம் மினிஸ்டர்ஸுக்கும் மேல தானியேலை கொண்டு போகணும்னு சொல்லி ராஜா நினைச்சிருக்கிறாரு. அதுதான் போட்டிருக்கு. அப்ப ஆண்டவருக்காய் நல்ல தீர்மானம் எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துகின்ற ஆண்டவர். தீர்மானம் எடுக்கிறப்ப கேள்வி பண்ணியிருப்பாங்கல்ல, சும்மா சாப்பிடுங்கடா, ரொம்ப தான் பக்தியா பண்றீங்க, நம்ம அப்படித்தானே கேள்வி பண்றாங்க இல்லையா? என்னடா எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிட்டே இருக்கிற, வாடா ஜாலியாக உலகத்தை அனுபவிக்கலாம், இப்படி சொல்கிறவங்க உண்டு. தானியேலுக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா? இல்லைப்பா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். பார்த்தீங்களா என்ன ஒரு ப்ரொமோஷன். 28ஆம் வசனம் வாசிங்க. 6:28. தானியேலின் காரியமெல்லாம் ஆமென் ஜெயமாயிருக்கு. அப்ப டைனமிக் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுக்கிறார். டெய்லி எனேபிளிங் டைனமிக் பவர். 3வது, ஆண்டவருக்காய் நான் நல்ல தீர்மானம் எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு தெய்வீக செயல்பாடுகள், டிவைன் ஆட்டிடியூட், நல்ல தெய்வீக நடவடிக்கைகளை என் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருந்தது, உண்மை இருந்தது, பிறருக்கு உதவி செய்கின்ற குணம் இருந்தது. 6:10 வாசிங்க. தானியேல் 6:10. ம். 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 ஆமென். ரெகுலர் பிரேயர் லைஃப் இன்ஸ்பைட் ஆஃப் ஆப்போசிஷன். எதிர்ப்புகள் இருந்தாலும், ஜெபம் பண்ணா உனக்கு ஆபத்து என்று தெரிந்தாலும், டிவைன் ஆட்டிடியூட், ஜெப வாழ்க்கையிலே தானியேல் உறுதியாய் இருக்க தேவன் பலன் கொடுத்தார். அதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ம். ம். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால், ஆமென், பொறாமை, எப்படியாவது தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அலையிறாங்க. But he was so faithful and trustworthy in all his areas.
அவன் வேலை பார்த்த எல்லா நிலைகளிலும் பகுதிகளிலும் அவன் உண்மையாக இருந்ததினால் பிளேம் பண்ண முடியல, குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டே தான் இருக்குது. இவன் ஒழுங்காக வேலைக்கு வர்றானா, லேட்டாக வர்றானா, பொய் சொல்லி லீவ் எடுக்கிறானா, தன்னுடைய வேலையை தவறான காரியத்துக்கு பயன்படுத்துகிறானா, லஞ்சம் வாங்குறானா. ஏன்னா ராஜா கீழே இருக்கிறார், இப்படியாவது அவனை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அலைந்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவன் தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால், டிவைன் ஆட்டிடியூட், ஆண்டவருக்குள்ளதாய் நான் வளருகின்ற பொழுது, ஆண்டவருக்காய் நான் பரிசுத்தமாய் நிற்கின்ற பொழுது, தீர்மானம் எடுக்கின்ற பொழுது, ஆண்டவர் எனக்குள்ளதாய் நல்ல செயல்களை கொண்டு வருகிறார். 2 அதிகாரம் 49 வாசிங்க. ஆமென். தானியேல் அவனுக்கு உயர்வு வந்த உடனே, தானியேலை ராஜா புரிந்து கொண்டவுடன் தான் என்ன சொன்னாலும் நடக்கும்ன்ற நிலைமைக்கு தானியேல் வந்தவனை என்ன செய்யறாரு? தன்னோடு இருந்த அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர்களுக்காய் சிபாரிசு செய்து அவர்களுக்கு உயர்வுகளை வாங்கி கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற தன்மை, நாட் செல்ஃபிஷ், செல்ஃப்லெஸ், தெய்வீக தன்மைகள். ஆண்டவர் என்னுடைய குணங்களை மாற்றுகிற ஆண்டவர், சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற தன்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். டிவைன் ஆட்டிடியூட். நான் 3 காரியம் சொன்னேன், என்ன ஒன்று இருக்கு? டெய்லி எனேபிளிங், தினசரி நடத்துதல், டைனமிக் பவர், தினசரி பலன், ஆற்றல், விவேகம், டிவைன் ஆட்டிடியூட், தெய்வீக செயல்பாடுகள். 4வது 1 அதிகாரம் 17 வசனத்துல பின்பகுதி வாசிங்க. ஆமென். டிவைன் ரெவலேஷன், தெய்வீக வெளிப்பாடுகளை பெறுவோம். தானியேலுக்கு விசேஷித்த தரிசனங்கள். என்ன அர்த்தம்? தேவனை அறிகின்ற அறிவு. those who are deserved, யாரெல்லாம் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெறுவதற்கு தகுதியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் இல்ல. he was deserved. தானியேல் தகுதியாய் இருந்தார், உறுதியாய் இருந்தார். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், அவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு முக்கியம். எனவே ஆண்டவர் விசேஷித்த தரிசனங்களை, வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார். நீங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வாசிங்கன்னா நிறைய தரிசனங்கள், சொப்பனங்கள், வெளிப்பாடுகள். அப்ப ஆண்டவரோடு நான் நெருக்கமாய் இருக்கின்ற பொழுது, அவருக்காய் வைராக்கியமாய் தீர்மானம் எடுத்து வாழ்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு கிடைக்காத சில வெளிப்பாடுகளை, தரிசனங்களை கொடுக்கிறார். தரிசனம்னா என்ன? தேவைகளை அறிந்து கொள்வதுதான் தரிசனம். இவர்களுக்கு இப்படிப்பட்ட தேவைகள் உண்டு, நான் உதவி செய்கிறேன். இவர்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, எனவே நான் அதை செய்கிறேன். அப்ப தேவைகளை உணர்வதற்கு வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். டிவைன் ரெவலேஷன். எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக நான் ஆண்டவரை நம்புகிறேன்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல. ஆண்டவரே, நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு எல்கேஜியில் சேர்க்கிறாங்க? யூகேஜி போறதுக்கா? இல்ல, படிப்படியா மேல வரணும். ஏன் ஆண்டவரை நம்புகிறேன்? ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டுமல்ல, ஆண்டவரே உண்மை போல மாற வேண்டும், வெளிப்பாடுகளை பெற வேண்டும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 2 முதல் 5 வசனம். ஆமென். வேதத்தை புதையலை தேடுவதை போல ஆர்வமாய் நீ வாசித்தால் தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, how we should meditate the Bible, எப்படி வேதத்தை தியானிக்க வேண்டும். தியானிக்கிறீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? God will reveal himself to you. ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தானியேல் இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்ப நல்ல தீர்மானம் நீங்க எடுக்கணும்.
எடுப்பீங்களா? நான் இப்படி வாழ்வேன், தினமும் ஜெபம் பண்றதை விட மாட்டேன், யார் என்னை கேலி செய்தாலும் நான் ஒழுக்கமாய் வாழ்வேன், தவறான காரியங்களுக்கு நான் தீர்மானம் எடுக்க மாட்டேன், தவறான வைராக்கியங்களை என் உள்ளத்திலே நான் வைக்க மாட்டேன். அப்ப நல்ல தீர்மானம் எடுக்கிறவர்களை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம அதுதான் தெரிந்து கொள்றோம் இல்லையா? ஒரே ஒரு வசனம் வாசலாமா? தானியேல் 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க. இந்த வசனத்துல என்ன இருக்கு தெரியுமா? கோரேஸ் ராஜ்யம் பாரம் பண்ண மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். தானியேல் ஒரு அடிமையாக இந்த தேசத்துக்குள் நுழையும் பொழுது 16 வயது. அப்ப இருந்த ராஜா நேபுகாத் நேச்சார், அதற்கு பிறகு தரியு ராஜா, அதற்கு பிறகு பெல்ஷாத்சார் ராஜா, அதற்கு பிறகு கோரேஸ் ராஜா. நான் என்ன சொல்ல வருகிறேன்? தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தானியேல் அரண்மனையிலே பிரகாசமாய் வாழ்ந்திருந்தார். இந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே அடிமைகளாக இருந்தவர்களாம் திருப்பி தேசத்துக்கு போறாங்க இஸ்ரவேல் மக்கள். வரலாறு என்ன சொல்லுது? தானியேல் வயதான காலத்திலே இதையெல்லாம் அவர் பார்த்தார் என்று சொல்லுகின்றது. அப்ப ஆண்டவருக்காய் என் வாலிப நாட்களிலே நல்ல தீர்மானம் எடுக்கின்ற பொழுது என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் ராஜ வாழ்க்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. கோரேஸ் ராஜ்யம் பாரம் பண்ண மட்டும் 4 ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே அவன் இருந்தான். ப்ரமோஷனே இல்லை. ஆண்டவர் நல்ல நிலைமையிலே தன்னுடைய பிள்ளையை வைத்திருந்தார். அதான் எனக்கு லெசன், பாடம். அப்ப நல்ல தீர்மானம் எடுக்கிறவர்களை ஆண்டவர் கடைசி வரை ஆதரிக்கிறார். அன்பானவர்களே, நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், வெளிப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார். ஜெபம் பண்ணலாமா?